ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளியே ஊற்றாமல் ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்டமாக. இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதங்கும் போதே வெண்டைக்காய் நல்லா வெந்துடணும், ஏன்னா நம்ம குழம்புல போட்டு வேக வைக்க போகிறதில்ல. வெண்டைக்காயை வதக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம புளி ஊற்றி புளிக்குழம்பு செய்ய போகிறது கிடையாது, தயிர் ஊற்றி தான் செய்ய போகிறோம். கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்ச தயிர் கலவையை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே வெண்டைக்காயை, நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 கொதி விட்டு இறக்குனா நம்மளோட புளி ஊற்றாத புளிக்குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.